இசாரா செவ்வந்தியை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான வேலைப்பாடுகள் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் அதிலே மிக முக்கியமாக பேபி என்று சொல்லப்படுகின்ற இந்த பேபி நுகையகோட பேபியை குறிப்பிட்ட இடம் நோக்கி, அதாவது அவர் சொன்ன இடம் நோக்கி கொண்டு சென்ற போது பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இந்த சுரேஷ் மற்றும் இந்த ஜே.கே. பாய் மற்றும் இந்த தக்ஷியிடம் கடுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இவர்கள் தான் இந்தியாவுக்கு இந்த செவ்வந்தியை கொண்டு செல்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களிடமும் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் இசாரா செவ்வந்தி பல உண்மைகளை தெரிவித்திருக்கின்றார். அதிலே மிக முக்கியமான போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இசாரா செவ்வந்தியை தங்குவதற்கு வீடு வழங்கிய 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவர்களுக்கு வணக்கம். இசாரா செவ்வந்தியிடம் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இதிலே பலதரப்பட்ட உண்மையை இந்த இசாரா செவ்வந்தி இப்போது வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார். இதிலே மிக முக்கியமாக எல்லோருமே சொல்லியிருந்தார்கள், இசாரா செவ்வந்தி துப்பாக்கிச்சூடு நடந்தவுடனே அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டார் என்றுதான் பல நாட்களாக கதை உலாவி வந்தது. இப்போது இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளிலே பல உண்மைகளை தெரிவித்திருக்கின்றார். அதில் இவர் தெரிவித்த விடயமானது, தான் உடனடியாக நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை, 3 மாதங்கள் நாட்டிற்குள்ளே தங்கியிருந்தேன் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இசாரா செவ்வந்தியை 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே போலீசார் தேடிவிட்டார்கள். அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் அதற்கு முன்னர் இருந்த செய்தியாக இருந்தது. ஆனால் அவர் இலங்கைக்குள்ளே தான் இருந்தாராம். இலங்கைக்குள்ளே அதுவும் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வீட்டிலே இருந்தார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இசாரா செவ்வந்தி தான் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் இடம்பெற்ற பல உண்மைகளை தெரிவித்திருக்கின்றார். இதிலே தன்னுடைய ஒரு காதலன், அதாவது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த காதலனோடு அந்த காதலன் தான் கெசல்பத்ர பத்மேவோடு தன்னை தொடர்புபடுத்தி விட்டதாகவும், பின்னர் தனக்கும் கெசல்பத்ர பத்மேவுக்கும் மிக நெருக்கமான நட்பு இருந்ததாகவும், இந்த காலப்பகுதியிலே தான் கனமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொள்வதற்கான திட்டம் வந்த என்ற அடிப்படையிலும் கொமாண்டோ சமிந்து, இந்த சிறையிலே இருக்கின்ற துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட கொமாண்டோ சமிந்து தான் அதற்கு வருவார் என்றும் அவனை வைத்துக் கொண்டு இந்த விடயத்தை செய்து முடி என்று இந்த வெளிநாட்டிலே துபாயிலே இருந்து கொண்டு கெசல்பத்ர பத்மே உத்தரவு வழங்கி இருக்கின்றார் இந்த இசாரா செவ்வந்திக்கு. இதன் அடிப்படையில் இசாரா செவ்வந்தி இந்த மித்தனிய பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த சமிந்து மற்றும் இந்த இசாரா செவ்வந்தி ஆகியோர் உடனடியாக கெசல்பத்ர பத்மே அவர்களை கொழும்புக்கு வர வைத்து தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு பணம் கூட வாங்கவில்லையாம் இசாரா செவ்வந்தி. காரணம், அவர்களுக்குள்ளே இருந்து உறவு நிலை, நட்பு காரணமாக பணம் கூட வாங்காமல் தான் இந்த விடயத்தை செய்து கொடுத்தோம் என்ற விடயத்தை இப்போது இசாரா செவ்வந்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதன் பின்னர் நாட்டை விட்டெல்லாம் தான் தப்பி ஓடவில்லை என்றும், கொழும்பினுடைய புறநகர் பகுதிகளிலே 1 மாதங்கள் வரையிலே தான் தலைமறைவாக வாழ்ந்தேன் என்பதை சொல்லி இருக்கின்றார். அதிலும் ஒரு போலீஸ் அதிகாரி தான், அதாவது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தான் தனக்கு வீட்டை வழங்கினார், அவரும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் வீட்டை வழங்கினார்கள் என்றும், அந்த வீட்டிலே பல காலமாகத்தான் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்ததாகவும், அங்கு சென்ற பின்னர் தன்னுடைய உருவத்தை மாற்றுவதற்கான வேலைகளை தான் ஆரம்பித்து விட்டதாகவும் சொல்லி இருக்கின்றார். இதற்காக தலைமுடிகளை எல்லாம் அவர் வெட்டி இருக்கின்றாராம். இதன் பின்னர் தான் அங்கிருந்து குறிப்பாக எந்த நேரத்திலே வெளியே செல்லலாம், எந்த நேரத்திலே வெளியே செல்ல முடியும் என்பதை நன்கு திட்டமிட்டு செவ்வந்தி அங்கிருந்து மித்தனிய பகுதிக்கு சென்றிருக்கின்றார். அம்பாந்தோட்டையினுடைய மித்தனிய பகுதிக்கு சென்றிருக்கின்றார். இந்த மித்தனிய பகுதிக்கு ஏன் சென்றார் என்ற கேள்வி எழுகின்ற போதுதான் ஒருவேளை இந்த கஜாவினுடைய கொலையிலே இவருக்கு தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்திலே போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த மித்தனிய பகுதியிலே தான் பெக்கோ சமன் தான் தனக்கு தங்குவதற்கு வீடும் உணவும் தன்னை பராமரிப்பதற்கு அத்தனை வேலைகளையும் செய்திருக்கின்றாராம், வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவருக்கு நெருக்கமானவர்களோடு இங்கு வைத்துக் கொண்டு. எனவே இசாரா செவ்வந்திக்கு அப்படி உதவியவர்கள், பெக்கோ சமனுடைய உத்தரவிலே உதவிய ஒரு நபர் மற்றும் இந்த போலீஸ் அதிகாரி மற்றும் போலீஸ் அதிகாரியுடைய மாமியார் என்பவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது அவர்களிடமும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்லியிருக்கின்றார், தனக்கு இவர் இசாரா செவ்வந்தி என்பது தெரியாது, தனக்கு அறிவுறுத்தல் வந்தது, அதன் அடிப்படையில் அவரை தங்க வைத்திருந்தேன், அவர் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் தான் இவர் இசாரா செவ்வந்தி என்பது தெரியும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது எவ்வளவு ஒரு பொய்யாக இருக்கும். காரணம், துப்பாக்கிச்சூடு நடந்து வெறுமனே 6 மணித்தியாலங்களுக்குள்ளே இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இசாரா செவ்வந்தி பற்றிய தகவல்கள் ஊர் முழுவதும் பரவிவிட்டது. இப்படி இருக்க அதுவும் சாதாரண மனிதன் இந்த கதையை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், இது ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த கதையை சொல்வது என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் தப்புவதற்காக அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த விடயம், அதாவது இசாரா செவ்வந்தி என்பது தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற போது தனக்கு தெரியாது என்பதை சொல்லி இருக்கின்றார். அதோடு இந்த
3 மாதங்களின் பின்னர் தான் அந்த கொழும்பினுடைய புறநகர் பகுதியிலிருந்து 3 மாதங்களின் பின்னர் தான் 1 மாதங்களின் பின்னர் தான் இந்த மித்தனிய பகுதிக்கு சென்றதாகவும் மித்தனிய பகுதியிலிருந்து வெளியேறுவதற்கான நாள் பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார். அப்போதுதான் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு வந்தது. அந்த காலப்பகுதியிலே போலீசார் எல்லோருமே கடும் வேலைகளிலே இருப்பார்கள். அதனால் இந்த விடயத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதற்காக அந்த நாளை பயன்படுத்தித்தான் அவர் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு வந்திருக்கின்றாராம். அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலே இருந்து குறிப்பாக 3 நாள் யாழ்ப்பாணத்திலே தங்கி இருந்திருக்கின்றார். இந்த கால பகுதியிலே தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது, பாதுகாத்தது யாருன்னு பார்க்கின்ற போது இந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஜே.கே. பாய். இப்போது போலீசார், அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கண் இந்த ஜே.கே. பாய் மீது விழுந்திருக்கின்றது. காரணம், இவர் சர்வதேச வலையமைப்புகளோடு தொடர்பிலே இருக்கின்றார். இலங்கை கடந்த பின்னர் முற்றுமுழுதான தொடர்பு, செவ்வந்தியை கொண்டு சென்ற முற்றுமுழுதான தொடர்பு இவரூடாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே சர்வதேச வலையமைப்பினூடாக இவர் தொடர்பிலே இருக்கின்றார் என்ற அடிப்படையில் இவர் மீது கண் விழுந்திருக்கின்றது. எனவே இந்த ஜே.கே. பாய் தான் குறிப்பாக இந்த மாகாண சபை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற்ற அந்த நாளிலே தான் குறிப்பாக எல்லா போலீசாரும் தேர்தல் விடயங்களிலே எல்லோரும் கவனத்தை வைத்திருப்பார்கள். இதனால் இலகுவாக வெளியேறலாம் என்ற அடிப்படையிலே 3 மாதங்களின் பின்னர் தான் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்திலே 3 நாட்கள் தங்கியிருந்து அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கின்றார் இந்த இசாரா செவ்வந்தி. எனவே பல உண்மைகளை தெரிவித்திருக்கின்றார். எனவே ஜே.கே. பாய் தான் தன்னை படகு ஊடாக இந்தியாவுக்கு கொண்டு சென்றதாகவும் இந்தியாவிலே தமிழினி என்ற பெயரோடு தான் தன்னை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டதாகவும் பின்னர் பெங்களூரிலிருந்து இந்த நேபாளத்துக்கு சென்றதாகவும் நேபாளம் செல்கின்ற போது கூட அந்த எல்லையை கடத்துவதற்கு ஒரு குழு இந்த ஜே.கே. பாயினுடைய உத்தரவோடு செயற்பட்டதாகவும் நேபாளத்திலிருந்து ஒரு குழுவும் இவரை அந்த எல்லையை கடக்க வைப்பதற்கு உதவியதாகவும் அந்த குழு நேபாள குழுதான் தனக்கான இடங்களை, அதாவது தங்கியிருந்த இடங்களிலிருந்து அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து தந்தார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த ஜே.கே. பாய் என்பவர் மிக மோசமான குற்றவியல் கும்பலை சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது ஜே.கே. பாய் மீது இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கண் இப்போது பாய்ந்திருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக இந்த 3 தமிழர்களையும் துருவி விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்களாம். அதில் மிக முக்கியமான விடயம், இந்த 3 தமிழர்கள் குறிப்பாக வடக்கு நோக்கிய இந்த பாதாளர்களுடைய விரிவு இவர்களிலும் தான் இப்போது ஆரம்பிக்கிறது. எனவே இவர்கள் துருவி விசாரிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக தக்சி நந்தகுமார் மற்றும் இந்த யாழ்ப்பாணம் சுரேசன் சொல்லப்படுகின்ற நபர், அத்தோடு இந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை சொல்லப்படுகிற ஜே.கே. பாய், இவர்களிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட ஆரம்பித்திருக்கின்றது. 90 நாட்கள் வரையிலே தடுப்பு காவலிலே வைத்து இவர்களை விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் எதிர்வரும் நாட்களிலே நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்ற போது இந்த விடயம், அதாவது 90 நாட்கள் இவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுவதற்கும் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முனைந்து வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அத்தோடு முகத்தை மூடியபடியே இப்போது பேபி, இந்த நுகேகொட பேபி என்று சொல்லப்படுகின்ற இந்த இசாரா செவ்வந்தியோடு கைது செய்யப்பட்ட அந்த நபரையும் மிக முக்கியமான பாதாள உலக குழுவினுடைய ஒரு தலைவர் சொல்லப்படுகிற அந்த பேபி என்ற நபரை கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய துப்பாக்கி, தோட்டாக்கள், குண்டுகள் இருக்கின்றது, நான் காட்டுகின்றேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றாராம். இதற்கிணங்க அவரை கூட்டிச் சென்ற இடத்திலே நுகேகொட பகுதியிலே வைத்துக் கொண்டு அவருக்கு கைக்குண்டு மற்றும் தோட்டாக்கள் ஒரு வாழை மர தடியிலே அவர் புதைத்து வைத்திருந்ததாகவும் அதை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். எனவே பல கோணங்களிலே இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது, தீவிரமாக முடுக்கி விடப்பட்டிருக்கின்றது. செவ்வந்தி பல உண்மைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். அதிலும் தமிழினி என்ற பெயரோடு தான் தன்னை அடையாளப்படுத்தி இருந்ததாகவும் அந்த அடையாள அட்டை இந்தியாவினுடைய அடையாள அட்டை என்றும் இந்தியாவுடைய அடையாள அட்டை எடுத்து தந்தது ஜே.கே. பாய் தான் என்றும் நேபாளத்திலே வீடு பெற்றுக் கொள்ளும் போது கூட தான் ஒரு இந்திய பெண், அதாவது தமிழினி என்ற பெயரோடு தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அந்த வீட்டினுடைய, அதாவது நேபாளத்தில் இவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பல்வேறு விடயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் இந்த இலங்கை அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளுக்காக மேற்கொண்ட ஒரு ரகசிய திட்டம் பற்றிய ஒரு தகவலும் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக எல்லோருக்குமே இந்த ரொஹான் ஒலுகல மற்றும் இந்த ஹிஹான் டி சில்வா போன்றவர்கள் நேபாளத்துக்கு சென்று இவர்களை கைது செய்து வந்தார்கள் என்பது மாத்திரம்தான் தெரியும். ஆனால் இதற்குள்ளே இடம்பெற்ற சில தகவல்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தென்னிலங்கை ஊடகங்களில் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்ட விடயமானது, ரொஹான் ஒலுகல இந்த கெசல்பத்ர பத்மேடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே செவ்வந்தி இருக்கின்ற இடம் தெரிய வந்து விட்டது. எனவே ரொஹான் ஒலுகல இந்த நேபாளத்துக்கு செல்ல போகின்றார் என்றால் நிச்சயமாக செவ்வந்தியை தேடி வருகின்றார்கள் என்று போலீஸ் அதிகாரிகளே இந்த செவ்வந்திக்கு தகவல் கொடுப்பார்கள் என்று தெரியும். காரணம், கெசல்பத்ர பத்மேவை கைது செய்வதற்கு இந்த ரொஹான் ஒலுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர ஆகியோர் சென்ற போது அவர்களையும் போட்டுக் கொடுத்தது போலீஸ் அதிகாரிகள் தான். அவர்கள் யார் என்ற விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்ற போது அப்படி
செவ்வந்தியை கைது செய்வதற்கு செல்கின்ற போதும் சொல்லிக் கொடுப்பார்கள் என்ற காரணத்தினால் இந்த ரொஹான் ஒலுகலவும் இந்த ஹிகான் டீசில்வாவும் செய்த விடயம் என்றால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக சொல்லி, அதாவது தங்களுக்கு இயலாமை இருக்கின்றது, நோய்வாய்ப்பட்டிருக்கணும், நாங்கள் விடுப்பிலே செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் தாங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு செல்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இதிலிருந்து விலகி மருத்துவ சிகிச்சை எடுப்பது போன்று காட்டிக் கொண்டிருக்கின்றார்களாம். ஆனால் ரகசியமாக அவர்கள் தங்களுடைய காய் நகர்த்தலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் மருத்துவ சிகிச்சை ஓய்வென்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நேபாளம் சென்றுதான் இந்த ரகசிய நகர்வை செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இது வெளியே வந்தால் தகவல் பரவிவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் சென்றதை கூட வெளிப்படுத்தாமல் கைதின் பின்னர் தான் அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் என்பதே இங்கிருக்கின்ற பல போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்கின்றது என்பது இப்போது வெளிவருகின்ற தகவலாக இருக்கின்றது. இந்த விடயமானது போலீஸ் அதிபராக இருக்கின்ற பிரியந்த வீரசூரியவனுடைய மேற்பார்வையின் கீழே தான் நேரடியாகவே இடம்பெற்றிருந்தது என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே இசாரா செவ்வந்தி இப்போது பல உண்மைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். அதிலே ஒவ்வொருவருடைய பெயராக உச்சரிக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் கைது செய்யப்படுகின்றார்கள். அதிலும் கஜா கொலையிலே இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா என்ற கோணத்திலும் இவரிடம் தீவிர விசாரணைகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான விடயங்கள் இடம்பெறப் போகின்றது, எப்படியான உண்மைகள் வெளிவரப் போகின்றது என்பதை. அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது அர்ஜுன் மகேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கவுடைய மிக மிக நெருங்கிய நண்பராக இருக்கிற இந்த அர்ஜுன் மகேந்திரன் இந்த மத்திய வங்கி பணமுறி மோசடி வழக்கிலே தலைமறைவாக இருக்கின்றார். இவரை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதுதான் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலிலே வைத்த ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கூட இருந்தது. எனவே 2015ஆம் ஆண்டு இந்த மத்திய வங்கி பணமுறி மோசடி வழக்கு, அதாவது மத்திய வங்கியுடைய ஆளுநராக இந்த அர்ஜுன் மகேந்திரன் இருந்த போது இந்த மோசடி இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த மோசடியின் பின்னர் அவர் தலைமறைவாகிவிட்டார். அவர் தலைமுறைவாக எங்கே இருக்கின்றார் என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் சிங்கப்பூரிலே இருக்கின்றார் என்பது வெளிவந்து விட்டது. நேற்றைய தினம் ஊடகங்களிலே அதிகமான செய்தி வந்திருந்தது. குறிப்பாக இந்த குருகுல சூரிய என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளர் இந்த அர்ஜுன் மகேந்திரன் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றாராம். 2 பேரும் நண்பர்களாம். இந்த அர்ஜுன் மகேந்திரனோடு தொடர்பை ஏற்படுத்தி அவரோடு பலதரப்பட்ட விடயங்களை பேசி இருக்கின்றாராம். பல வருடம் 3 வருடங்களின் பின்னர் ஊடக சந்திப்புக்கு அல்லது ஊடகவியலாளர் ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார் அர்ஜுன் மகேந்திரன். அதிலே அனைத்துக்கும் காரணம் ரணில் விக்ரமசிங்கே தான் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் பல உண்மைகளை சொல்லி இருக்கின்றாராம். அதிலும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சில ஆலோசனைகளை வழங்குங்கள் என்று அந்த ஊடகவியலாளரிடம் சொல்லியிருக்கிறார் அர்ஜுன் மகேந்திரன். ஆனால் அந்த ஊடகவியலாளர் குறிப்பிட்டு விட்டார், அப்படி என்னால் முடியாது, செய்ய முடியாது என்று. இருந்தாலும் பலதரப்பட்ட உண்மைகளை இந்த அர்ஜுன் மகேந்திரன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அர்ஜுன் மகேந்திரன் வெளிவரப் போகின்றார் அல்லது அவரும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட போகின்றார் என்பதுதான் இதிலிருந்து புலனாகின்ற ஒரு விடயம், புலனாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதோடு அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு அனுப்பும்படி, நாடு கடத்தும்படி இந்த சிங்கப்பூர் போலீசாரிடம் சொல்கின்ற போது, சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் சொல்கின்ற போது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று அவர்கள் கையை விரித்து விட்டார்கள். காரணம், இந்த கைதிகளை, பணைய கைதிகளை மாற்றிக்கொள்கின்ற திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில் இல்லையா. இதனால் அந்த நாட்டிலே இருக்கின்ற இலங்கையினுடைய கைதி ஒருவரை இங்கே அனுப்ப முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே இதற்கான வேலைப்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது. மிக விரைவில் இப்போது ஊடகத்திற்கு வந்தவர் இலங்கைக்கு வர, அதாவது இலங்கைக்கு அவரை கொண்டு வருவதற்கு கன நாட்கள் ஆகாது. எனவே இப்போது அர்ஜுன் மகேந்திரனும் வெளிப்பட்டு விட்டார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.